அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 4ஆம் தேதி இந்தியா முழுக்கவே பரபரப்பாக நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த தேர்தலோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒன்று பிஜேபி வரப்போகுது, இல்லாட்டா காங்கிரஸ் வரப்போகுது. இந்த எதிர்பார்ப்பு நமக்கு பயன் அளிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. பிஜேபி வந்தாலும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, காங்கிரஸ் வந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் தீர போகிறதில்ல. காவேரி பிரச்சனை தீர்த்துற போகிறாங்களா காங்கிரஸ் இல்லை பிஜேபி தீர்த்துற போதா, இல்லை முல்லை பெரியார் அணை நமக்கு தீர்ந்துட போதா? இப்படி எந்த பிரச்சனையுமே முற்றுமே நமக்கு தீர்வு இல்லாத ஒரு அரசியல் களம் தான் இப்போ இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஒரு ஆட்சி இன்னைக்கு அமைய போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து வர தேர்தலை நோக்கி நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இனி 2026 நம்ம நம்மளோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்து நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கான அதிகாரம் தமிழர் கையில் ஒப்படைக்கப்பட்டு நமக்கான அதிகாரம் நம்ம கையில் நம்ம சில அதிரடி முடிவுகளை எடுத்து நம்ம தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம இயற்கை வளங்கள் கொள்ளை போவதை தடுக்க வேண்டியது இருக்குது. காவேரி தண்ணியில் நம்ம அவங்ககிட்டலாம் போய் பிச்சை கேட்குறத காட்டி அதுக்கான நமக்குள்ளே என்ன சொல்யூஷன் இருக்குது? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கம்மா ஆறு அதை தடுத்து நிறுத்தி நமக்கு அணை கட்டுறது, அந்த சூழலை உருவாக்கணும். அதே மாதிரி பெரியார் அணைன்னா அவங்ககிட்ட போய் கேட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நீர்நிலைகளையும் நம்ம பாதுகாத்து அதில் பெய்யக்கூடிய சாதாரண மழை தான் பெய்யுது, இது வெள்ளை மழையாம். இந்த மழை சாதாரண மழை, சாதாரணமாக யதார்த்தமாக பெய்யக்கூடிய ஒரு நாள் மழையவே தாங்கிக்கிறக்கூடிய சக்தி இப்போ நம்ம குற்றாலத்தில் இல்லை. எந்த இடத்துலையும் நீர்நிலைகள் தூர்வாரப்படாமல் அது தேங்க இடம் இல்லாமல் அது வெள்ளம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இது அரசோட மிகப்பெரிய ஒரு குற்றம். அந்த குற்றத்தை அதை குற்றமாக ஏற்றுக்கிறாம அல்ல வெள்ள நீர் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. சாதாரண ஒரு மழை தான் இந்த மழை, இதை தாங்கிக்கிற அளவுக்குரிய சக்தி இப்போ இல்லை. இதை எல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு வரும் தேர்தலில் நமக்கான ஒரு அதிகாரத்தை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. இப்போ பரபரப்பாக பேசப்படுறது அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் தமிழக வெற்றி கழகம் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவங்க ரெண்டு பேரோட கருத்துக்கள் சமமாக ஒத்து போகிறதுனால இவங்க நமக்கு அடுத்த தேர்தலில் கூட்டணி வச்சு இவங்க அதிக அளவு நம்ம வெற்றி பெற்று நமக்கான ஒரு செயலை செய்வாங்க. இந்த மக்கள் வீழ்ந்து கிடக்கிற நம்மளை ஒரு மீட்டெடுக்க பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த கூட்டணியை எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நடக்கணும். இதுக்கான வேலைகளில் இதுக்கான விழிப்புணர்வுகளை கட்சி சார்ந்தவங்களும் எல்லாருமே இது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது. நட்பு இருந்தாலும் இந்த அரசியல் களத்தில் எப்படி பார்க்கப்படுதுன்னா இவங்களோட கருத்துக்கள் ஒத்து போகுமா, இவங்களோட கொள்கை ஒத்து போகுமா, இதெல்லாம் நமக்கு சரிவர இருந்தால் தான் நம்ம இந்த கூட்டணியை ஏற்றுக்கிற போகிற மாதிரி இருக்கும். இப்போ அவரோட கருத்துக்கள் கொள்கைகள் அப்படியே விஜய் எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒத்து இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த ஒரு முதலமைச்சரை நம்ம மக்களால் கொண்டு வருவாங்க. மக்கள் எல்லாருமே இன்றைக்கி மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறாங்க. இளைஞர்கள் எல்லாருமே பெரும் மாற்றம் வேணும், தமிழ்நாடு திட்டமிட்டு அளிக்கப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க. அதனால நம்ம எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடு அந்த அரசியல் களத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். நமக்கு என்னென்னு ஏனாதானு ஒரு மாதிரி நம்ம போயிட்டு இருக்க முடியாது. இருக்கக்கூடிய எனக்கு என்னென்னு போகிறது எந்த ஒரு அறிவில்லாத ஐந்தறிவு படைத்த விலங்குகள் தான் எதையுமே கவனிக்காமல் தனக்கன்னு அது வாட்டுக்கு சாப்பிடுது, திங்குது, தூங்குது, அப்படி போயிட்டுருக்கோம். நம்ம அப்படி போக முடியாது. நமக்கு 6ஆம் அறிவுன்னு ஒன்று இருக்குது. இந்த பூமியை மீட்டெடுக்க வேண்டிய இந்த பூமியை எல்லா உயிர்களுக்கும் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய ஒரு பெரும் சக்தியை கடவுள் நமக்கு அருளியிருக்காரு. அப்படிப்பட்ட சக்தியை பயன்படுத்தணும். நமக்கு என்னென்ன ஏனாதானே நம்ம போயிட முடியாது. அதனால் இவங்க கூட்டணி நமக்கு சாத்தியப்பட்டுச்சுன்னா, இவங்க கருத்துக்கள் ஒத்து போச்சுன்னா வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது தான். இந்த வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி வரக்கூடிய அந்த தேர்தல் நமக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரையில் நமக்கு மிகப்பெரிய ஓட்டு வங்கி கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறது தெரியலை, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ இதில் வரக்கூடிய இந்த மிகப்பெரிய அந்த ஓட்டு சதவீதத்தை பயன்படுத்தி நம்ம அதிகாரத்தை நம்ம பிடிச்சிக்கிறணும். இதுக்கான வேலைகளையும் நம்ம திறன்பட செய்யணும். நன்றி.